வணக்கம் மக்களே, வணக்கம். தங்கத்தில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ வாங்கிறதா வேணாமா? சரி, ஏறதா இருந்தால் எவ்வளோ ஏறும், இறங்குறதா இருந்தால் எவ்வளோ இறங்கும்? எக்கனாமிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்க காரணிகள் என்ன? அதுதான் இப்போதைய எல்லாத்துடைய கேள்வியுமா இருக்குது. அப்போ இந்த காணொலியை ஒரு மேக்ரோ எக்கனாமிக்ஸாக 2026 தங்கத்தை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய சில தகவல்கள் இங்கே கொடுத்துட்றேன். 2026 ஜனவரி, அதாவது இந்த வருஷம், ஒரு அவுன்ஸு 5595 ரூபாய் இருந்தது. இன்றைக்கி 3900 மாறி இருக்குது. அதாவது 28% கரெக்ஷன் ஆகிருக்கு, குறைஞ்சிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு கோல்டு. அப்படி பார்த்தா சில பேர் சொல்லுவாங்க, சார் 28% தானே சார், மேலே வந்துடும் சார் 28%. அப்படி இல்லை கணக்கு. கீழே விழுவும்போது 28%, திருப்பி மேலே ஏறுறதுக்கு இது 46% ஏறணும். ஏறினா மட்டும்தான் அந்த இடத்த அடைய முடியும். அப்போ நிறைய பேர் என்னென்னா, இப்போ உச்சத்தில் போய் வாங்கியிருப்பாங்க, 50 பவுன் 60 பவுன் வாங்கிட்டு வார் வேறு நடந்துகிட்ருக்கு, ஏறும்னு சொல்லியிருப்பாங்க, ஏறும்னு நினச்சி வாங்கியிருப்பாங்க. அவங்களாம் இப்போ கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. சரி, இப்போ என்ன நடக்க போகுது, என்னென்னலாம் இந்த விஷயத்தில் இருக்குங்கிறத பார்த்துருவோம். அமெரிக்காவில் ஜூன் 6 ஜாப் ரிப்போர்ட் வந்தது. ஜாப் ரிப்போர்ட்னா என்னது? அதாவது எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது, எத்தனை பேர் வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஜாப் ரிப்போர்ட்டு. இந்த ஜாப் ரிப்போர்ட்டு ஜூன் 6 அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகுது. அந்த ரிப்போர்ட்டில் இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, மே மாதத்தோட ஜாப்ஸ் இருக்குல்ல 80,000 இருக்கும், வேலை வாய்ப்பு 80,000 இருக்கும்னு நினச்சாங்க. ஆனால் வந்தது 1,72,000 ஜாபு இருக்குது, ஓப்பனில் இருக்குது. இத்தனை பேர் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் வேலை வாய்ப்பில் இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் வேலைக்கு போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு வருது. ஏன் தொழிற்சாலைகளில் வேலை வாய்ப்பு இருக்குது? உற்பத்தி நல்லா இருக்குது, அதனால் ஓப்பனிங்ஸ் வருது. ஓப்பனிங்ஸ் வர்றதுனால எல்லாரும் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் போய் ஜாயின் பண்ணனால கையில் காசு இருக்குது. அப்போது எல்லாரும் அவங்கவுங்க வேலையில் இருக்கும்போது இப்போது ரேட் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக ரேட் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வேலை வாய்ப்புலாம் இழந்து யாருக்கு வேலை இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துட்ட என்ன பண்ணலான்னா ரேட்டை குறைப்பாங்க. ஓகே, நீங்கள் போய் கடன் வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெப்போ ரேட்டை குறைப்பாங்க. அதான் நம்ம ஊரில் ரெப்போ ரேட்டு, அங்கே ஃபெட் ரேட்டு. ஓகே, அப்போது இவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, மே மாதமே தெரிஞ்சிருச்சு, ஜாப் ரிப்போர்ட்டு அதிகமாகிடுச்சு, எல்லோரும் வேலை வாய்ப்பில் இருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே அப்போது ரேட் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லோரும் ஜாபில் இருக்காங்கல்ல. அதனால் என்ன அர்த்தம்னா, ரேட் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு நியூட்ரல் சிக்னல் கொடுத்துச்சு கோல்டுக்கு. அன்னைக்கு மட்டும் 3% இறங்குச்சு கோல்டு. இதுக்கு பின்னாடி இருக்க தத்துவார்த்தம் என்னென்னா, ஒரு கண்ட்ரியில் பொருளாதாரம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வேலைவாய்ப்பு வச்சு தான் பண்ணுவாங்க. அப்போ வேலைவாய்ப்பு நல்லா இருக்குது அப்படின்னா பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ரெப்போ ரேட் கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கீழே வட்டி விகிதத்தை குறைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஜாப் ரிப்போர்ட் வந்துச்சுல, அன்னைக்கு 3% இறங்குச்சுல, அந்த ஒரு நாள் இழப்பு மட்டும் இந்த வருஷத்தில் 2026 என்னென்னலாம் சம்பாதிச்ச கோல்டு அந்த ஒரே நாளில் எல்லாத்தையுமே இழந்துருச்சு. அடுத்து முக்கியமான காரணம் கெவின் வார்ஷ் பதவி ஏற்றார். பதவி ஏற்று வரவேற்பெல்லாம் கொடுத்தாரு. ட்ரம்ப் எல்லாம் ஸ்பீச்லாம் நல்லா இருந்தது. Kevin Warsh. Kevin is not said in any other way. I want Kevin to be totally independent. I want him to be independent and just do a great job. Don't look at me, don't look at anybody, just do your own thing and do a great job. பதவி ஏத்தாரு. ஃபர்ஸ்ட் அவரோட FOMC மீட்டிங் ஜூன் 17 நடந்துச்சு. அந்த ஸ்பீச் ஹாக்கிஷ் ஸ்பீச்சாக இருந்தது. அந்த ஹாக்கிஷ் ஸ்பீச் கொடுத்தார்ல, அந்த ஸ்பீச்சில் அவர் தெளிவாக சொல்லிட்டார். அதாவது எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, கெவின் வார்ஷ் வந்துட்டார், ரெப்போ ரேட்டை குறைப்பார் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சாங்க. ஓகே, ஆனால் நடந்தது என்னென்னா, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, இல்லை இப்போதைக்கு நம்ம குறைக்க முடியாது, இப்போதைக்கு நான் அன்சேஞ்சாக வச்சிடறேன். அதாவது அந்த குழுவில் FOMCயில் மொத்தம் 18 பேரில் 9 பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, வரக்கூடிய டிசம்பரில் ரெப்போ ஹைக்கு இருக்கலான்ட்டாங்க. ரெப்போ ரேட்டு ஹைக்கு வரக்கூடிய டிசம்பர், இப்போ 2026 டிசம்பரில் ரெப்போ ரேட்டு ஹைக்கு இருக்குது அப்படிங்கிறத சூசகமாக அந்த 9 பேர் சொன்னாங்க. அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொன்னார்னா, பணவீக்கம் நம்ம கண்ட்ரோலை விட்டு கொஞ்சம் விலகி போகுது, அதனால் ரெப்போ ரேட்டை திரும்பி கம்மி பண்ணால் எல்லா மக்களும் போய் கடன் வாங்குவாங்க, எல்லாரும் போய் பொருட்களை வாங்குவாங்க, அதனால் பொருட்கள் விலை அதிகமாகும், அதனால் டிசம்பர் மாதம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த மீட்டிங்கில் தெரிய வந்துச்சு. அடுத்து ட்ரம்ப் அவரோட என்னவா இருக்குன்னா, யூஎஸ்டி ஸ்ட்ரெங்தனாக இருக்கணும். யூஎஸ்டி யாரும் அசைச்சு பார்த்துடக்கூடாது, ஸ்ட்ரெங்தனாக இருக்கணும். 50% அவங்களோட ரிசர்வில் கோல்டை விற்றுட்டு ஸ்டேபிள் காயின் அல்லது பிட்காயின் மாதிரி ஏதோ ஒரு டிஜிட்டல் கரன்சிக்கு நம்ம மாறலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அடுத்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை திறக்கணும்னு ஈரான் காலில் விழுகாத ஒரே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. கரெக்டாக அவருக்கு என்னென்னா, பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகணும், எப்பவும் போல் ஓப்பன் ஆகணும். ரைட், பிரச்சனை ஆரம்பிச்சதே நீதாயா, சரி இப்போ ஓப்பன் ஆகணும்னு நினைக்கிறேன். ரைட்டா, அப்போது வார் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீ ட்ரேட் நடக்கணும்னு நினைக்கிறார். ஒன்று. ரெண்டாவது,
பிட்காயினையோ அல்லது ஸ்டேபிள் காயினையோ கொண்டு வர்றாருன்னு நினைக்கிறாரு. 2, 3 யூஎஸ்டியை ஸ்ட்ராங்காக வைக்கணும். இந்த 3 சொல்லலை, இந்த 3மே இன்டைரக்ட் மெசேஜ் ஃபார் கோல்டு. கண்ணா நீ கீழே இறங்க போகிற அப்படிங்கிறத மெசேஜ். இப்போ என்னோடய சொந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடி ஜெரோம் போல் இருக்கும்போதே இந்த புது கவின் வார்ஷ் வர்றாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறமே எனக்கு புரிஞ்சிருச்சு ஓரளவுக்கு மாற்றங்கள் வருதுன்னு. அப்போது கோல்டு இவ்வளோ தூரம் மேலே இறங்குனது கண்டிப்பாக கரெக்ஷன் இல்லாமல் இருக்காது. அப்போ நானாகவே என்ன நினச்சிட்டேன்னா கரெக்ஷன் ஆகும். அப்போ இவ்வளோ நாள் வாங்கி வச்சதை ஒரு அசட் கிளாஸு சார், ஒரு அசட் கிளாஸ் வாங்கிட்டீங்க சார், ஒரு நிலமோ வீடோ ஸ்டாக்ஸோ மியூச்சுவல் ஃபண்டோ வாங்குறீங்க. எதுக்கு சார் வாங்குகிறோம்? அபரிவிதமான லாபம் வரும்போது அதை புக் பண்ண அவ்வளோதானே. ஒரு அசட் கிளாஸோட பேரை நான் புக் பண்ணணும். அப்போ என்ன, நான் வந்து 2021 வாங்கும்போது 3800, 4000, 4200 இருந்துச்சு. 15000, 16000 போகும்போது ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இது சிம்பிள். அப்போ நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் கொஞ்சமாக விற்க ஆரம்பித்தேன், ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். கடைசி 3 மாதம் நான் விற்றுட்ருக்கேன். இப்போ நான் எந்த பாட்காஸ்ட் போனாலும் சரி, எல்லா இடத்துலையும் போனாலும் சரி, இதனோட சொந்த கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ நான் தானேப்பா சொன்னேன், முதல்ல தமிழ்நாட்டில் வந்து மாதம் சீட்டில் போட்டால் 18% நம்ம எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற சொன்னேன். ஏன் சொன்னேன், அன்றைக்கி விலை கம்மியாக இருந்தது, மக்களுக்கு போய் சென்றடைஞ்சிது. இப்போ விலை அதிகமாகிடுச்சு, ப்ராஃபிட்டை நான் புக் பண்ணுறேங்கிறேன். சில பேர் சொல்கிறாங்க, சார் ஐயோ தங்கத்தை வாங்காதேங்கிறீங்க, ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்கிறீங்க. இல்லை சார், சரியில்லை சார். சார், யாருக்கு அளவுக்கு அதிகமாக கோல்டு வச்சுருக்கீங்களோ அது விற்கலாம் தானே. இப்போ ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்கிட்ட ஒரு 20 கிராம் தான் இருக்குது, 30 கிராம் தான் இருக்குது, 10 பவுன் தான் இருக்குன்னா அவங்க போய் விற்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பையன் தான் இருக்கான், ரைட்டா, இல்லை 2 பையன் தான் இருக்கான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நகையெல்லாம் வாங்கிட்டாங்க, 100 பவுன் வாங்கிட்டாங்க சார். நீங்கள் சொல்லுங்கள், 100 பவுன் அந்த குடும்பத்துக்கு தேவையா? 2 பசங்க தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக கடைசியில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் 2 பசங்களும் கழுத்தில் வந்து கத்தி வைப்பானுங்க, எனக்கு பாதி கொடு உனக்கு பாதி கொடுன்னு சண்டை போடுவானுங்க. இதானங்க நடக்கும். ஏங்க, நம்மளோட ஓய்வூதியத்துக்கு நான் என்ன பண்ணணும், என்னோடய வருமானத்துக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு முட்டி தேஞ்சு போச்சுன்னா, அல்லது நாளைக்கு ஏதோ ஒரு கிட்னி ஃபெயிலியரோ, நாளைக்கு டயாலிசிஸோ, எங்கே போனாலும் ஹாஸ்பிட்டல் வேணும். என் பசங்களை நம்பிட்டு இருக்க முடியும்? அப்போ நான் கஷ்டப்பட்டு சேர்த்ததா பசங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது. அப்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, 20% போர்ட்ஃபோலியோக்கு வச்சுக்கிறேன், ஹெட்ஜிங்க்கு வச்சுக்கிறேன், போதுமானது. மேலே இருக்கிறத ப்ராஃபிட்டை புக் பண்ண சார். அசட் அலோகேஷன்னாலே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது தான், லாபத்தை புக் பண்ணுறது தான் கடைசியாக. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோ ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லுகிறார், ஐயோ தங்கத்தை வாங்கணும். இப்போ ஒரு சரோஜா அக்காவோ, அல்ல ஒரு ராணி அக்காவோ, அல்லது ஒரு மாலா அக்காவோ, அவங்கள நான் சொல்லலை. ஏன்னா அவங்க கையில் இருக்கிறதே 10 கிராமு 15 கிராம் தான் இருக்கும். அவங்கள நான் சொல்ல வரல, அளவுக்கு அதிகமாக வச்சுருப்பாங்கள்ல, ரைட்டா? அதை அவங்க என்ன பண்ணலாம், இந்த நேரத்தில் புக் பண்ணணும். இப்போவே 28% இறங்கிருச்சு. உண்மையாக இல்லையா சொல்லுங்கள்? எஸ்ஜிபி வாங்கினவங்க எல்லாம் ஹாயாக இருந்தாங்க. இப்போ 28% இறங்கியிருக்கு. அடுத்து 3 ஹைக் அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடுவான். இதே மாதிரி வேறு நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், 8000க்கு வந்துச்சுன்னா திரும்பியும் போய் நான் வாங்குவேன். சார், கீழே இறங்கும்போது தானே சார் வாங்கணும், மேலே இருக்கும்போது விற்கணும் தானே. இந்த கருத்தை கூட சில பேர் எப்படின்னா, அதை வந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நீங்கள் விற்பீங்க சார், நாங்கள் எப்படி சார் விற்க முடியும்? ஐயா, இது ஒரு பொற்காலம். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லிட்டேன், இது ஒரு பொற்காலம், விற்க வேண்டிய தருணம். ஆனால் இப்போவே ஆல்ரெடி 28% இறங்கிருச்சு, ரைட்டா? அதனால் சூதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஆனால் இது முழுக்க உங்களுடைய முடிவுகள் தான். அதே மாதிரி இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நியூ கப்பல்ஸ் தயவு செஞ்சு வாங்குங்க, கோல்டை வாங்குங்க, அக்குமுலேட் பண்ணுங்கள், தவறே கிடையாது. ஏன்னா நீங்கள் வாழ்க்கையை தொடங்குறீங்க, ரைட்டா? ஒரு புது கப்பலாக வாழ்க்கையை தொடங்குறீங்க, அவங்களுக்குலாம் இது அவசியம்தான், ரைட்டா? ஓரளவுக்கு தேறி செட்டில்மெண்ட்லாம் ஆகி ஓரளவுக்கு 40 வயசு ஆகி 42 வயசு ஆகி கையில் ஒரு 100 பவுன் 200 பவுன் வச்சுட்டு நாளைக்கு போய்ட்டு ஓய்வூதியத்துக்கு போய் யார் கையிலையும் நிற்காதீங்க, ரைட்டா? அதனால தான் சொல்கிறது, இந்த நேரத்தில். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வருங்க, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். இதெல்லாம் திருப்பி வருமானே தெரியாது. பாருங்கள், திருப்பி 48% மேலே ஏறினா தான் தொடும். நீங்கள் சொல்ல முடியாது. நம்ம பேர பிள்ளைங்க வந்து பேசுங்க, 2025 கோல்டு இவ்வளோ போச்சாமா, நடக்கும், யாருக்கு தெரியும்? அதனால தான் சொல்கிறது, லாபத்தை புக் பண்ண எந்த அசட் கிளாஸுமே லாபத்தை புக் பண்ணணும், கீழே இறங்கும்போது திருப்பி வாங்கணும். இவ்வளோ தாங்க. இன்னும் கொஞ்சம் புரிகிற அளவுக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் நான் கீழே இறங்கி வந்து சொல்லட்டுமா? அதாவது என்னென்னா, how America made economical trap for India and China. Yeah, did you heard that? Yeah, can I tell you what is the truth behind this? This is economical trap for India and China. Again, அதாவது என்னென்னா, நல்லா கவனமாக கேளுங்க. எஸ்ஜிபி ரிலீஸ் ஆகும்போது இங்கே வேணால் நான் இங்கே காட்டுறேன் எஸ்ஜிபியோட எஸ்ஜிபியோட லிஸ்ட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறோம், கரெக்டாக? இன்றைக்கி நமக்கு நாட்டுக்கு எவ்வளோ கடன் தெரியுமா? 2.5 லட்சம் கோடி. 2.5 லட்சம் கோடி பொதுமக்களாக நம்ம வந்து எஸ்ஜிபி வாங்கினோம், நல்லா வாங்கினோம். 2020 2021 வந்துச்சு.
அப்போ பாருங்கள், அவனுக்கு நல்லா தெரியும் இந்தியா வந்து எஸ்ஜிபிலாம் கொண்டு வராங்கன்னு. அவனுக்கு நல்லா தெரியும் இன்னொன்று, மக்கள் இவங்க வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, கோல்டு மேலே வாங்கிக்கிட்டே இருப்பாங்கன்னு. ஒரு வேளை நம்ம எல்லாரும் அன்றைக்கி நிலத்தில் வச்சுட்டு எஸ்ஜிபி வாங்கியிருந்தோம்னா இன்றைக்கி நம்ம நாட்டில் திருப்பி கவர்மெண்ட்டால் கொடுக்க முடியாது சார். நாட்டில் புரட்சி வரும் சார். அவனோட எய்ம் அதுதான் சொல்கிறேன், எக்கனாமிக்கல் ட்ராப். ஒரு வேளை அன்றைக்கி எஸ்ஜிபி எல்லாரும் வாங்கியிருந்தோம்னா இந்நேரம் இந்தியா 100 லட்சம் கோடி கடனில் இருக்கும் சார். தப்பிக்கவே முடியாது. அப்போ என்ன ஆகும், கிளர்ச்சி வந்துடும். என் பணத்தை கூட எல்லோரும் ஓடி வருவான். கரெக்டாக அவுட்டு, கண்ட்ரி அவுட்டு. இதுதான் எக்கனாமிக்கல் ட்ராப், இந்தியாவுக்கு வச்ச எக்கனாமிக்கல் ட்ராப். அதனால தான் இவங்க எஸ்ஜிபியை ஸ்டாப் பண்ணாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்து சைனாவுக்கு இவன் என்ன பண்ணான், நல்லா பாருங்கள், சேட்டை காமிச்சிட்றேன். 2023 நம்ம என்ன பண்ணமோ அதே தான் அவனும் பண்ணான். என்ன அது, ரஷ்யா மேலே எப்படி சேங்ஷன் அடித்தானோ அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற டாலரும் நம்மள்கிட்ட இருக்கிற அமெரிக்க பாண்டு மேலே சேங்ஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவானோன்னு நினச்சிட்டு அதை எல்லாத்தையும் விற்று கோல்டாக மாற்றினாங்க. கரெக்டாக போன மாதம் வரையும் கோல்டு வாங்கிட்டு இருந்தான். நல்லா கேட்கணும், 5500 ஓன்ஸில் வாங்க வச்சுட்டு இப்போது 3900 வந்துருச்சா ஓன்ஸ், டாலர் வந்துருச்சா? இப்போ யாருக்கு நட்டம்? சைனாவுக்கு நட்டம் சார். சரி, எவ்வளோ டன்னு, ஒரு டன்னு 2 டன்னாக வாங்கிட்டு இருந்தான் மாதம் வருஷம். இப்போ வாங்கி இவ்வளோ தூரம் குமிச்சதுக்கப்புறம் இப்போ 3 ரேட் ஹைக் அடித்தோன்னே 40% கீழே இறங்கும். இப்போ சொல்லுங்கள், யாருக்கு லாஸு? சைனாவுக்கு லாஸு, இந்தியாவுக்கு லாஸு. இந்தியாவுக்கு கடன் கொடுத்துட்டான், சைனா மேலே பட்டையை போட்டான். எவ்வளோ பெரிய பாருங்கள் எக்கனாமிக்கல் ட்ராப்புங்க இது. இந்த மாதிரி உலக நாடுகளில் எக்கனாமிக்கல் ட்ராப் வச்சு விளையாடும் போது பொதுமக்களாகி நம்ம எப்படி யோசிக்கணும், லாபத்தை புக் பண்ணணும். இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள். நான் சொல்கிறது இருந்துச்சுன்னா புக் பண்ணுன்னா உங்கள் சொந்த முடிவு, நான் அதில் வரல, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. இப்போ மதுரை வேறு என்ன பண்ணுறேன், நான் 4 மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதே மாதிரியே என்னோட பார்ஷியலை நான் புக் பண்ணி அதை அப்படியே பாண்டுக்கும் குளோபல் இன்வெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன். கரெக்டுங்களா? அப்போ மக்களே, இந்த காணொலியில் என்ன பார்த்தோம், எப்படி எக்கனாமிக்கல் ட்ராப்பு செட் பண்ணாங்க, அதில் எப்படி இந்தியா விழுந்துச்சு, அதில் எப்படி சைனா விழுந்துச்சு, இப்போ 28% கீழே இறங்கினதுக்கு காரணம் என்ன, அடுத்து கெவின் வார்ஸ் வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன நடக்க போகுது, ஹாக்கிஷ் ஸ்பீச்சுக்கு அப்புறம் அடுத்து ஒரு வேளை வர டிசம்பரில் ஒரு ஹைக்கு கொடுத்து, அடுத்து மார்ச்சில் ஒரு ஹைக்கு கொடுத்து, அடுத்து ஜூனில் ஒரு ஹைக்கெல்லாம் கொடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாகவே கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நிறையா அனலிஸ்ட்டு ஆல்ரெடி டேட்டாவோட கொடுக்குறாங்க. நான் கீழே வேணால் லிங்க் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். இந்த 3 மாதத்தில் 50 டன்னு இந்தியர்கள் விற்றுருக்குறாங்க. எதனால் அவங்க விற்றாங்க, ட்ரம்ப் ஏன் வந்து டாலரை ஸ்ட்ராங்காக வைக்கணும்னு நினைக்கிறாரு, எதனால் 50% கோல்டை விற்றுட்டு டிஜிட்டல் காயினாக உள்ளே கொண்டு வரணும், டிஜிட்டல் கரன்சியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த காணொலி ஒரு தங்கத்தை வாங்கிறதுக்கோ அல்லது விற்கிறதுக்கோ உள்ள ஆலோசனை காணொலி கிடையாது. இது முழுக்க உலக அரசியல் எவ்வாறு இயங்குது, இந்த தங்கத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சம் என்ன, அதை பற்றி தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். நன்றி மக்களே, நன்றி.